இனிமேல் பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதோட 5-6 பல் பூண்டு, கழுவி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோல் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய் பீசஸ், தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். பீர்க்கங்காய் தோல் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அரைக்க முன்னாடி 3 சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை ரைஸோடு சாப்பிடும்போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இதை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்கள்.